திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? திமுகவுக்கு இது கடைசி தேர்தலா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அதெல்லாம் சும்மா ப்ரோ. அவங்க டிஎம்கே கவர்மெண்ட் நிறையா நன்மைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைய வரையுமே. சரி, எஸ்பெஷலி மகளிர் உரிமை தொகை. நான் வில்லேஜில் தான், அரியலூர் மாவட்டத்தில் தான் இருக்கேன். அப்பா அம்மா ஊரில் விவசாயம் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மாதம் 1000 ரூபாய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எங்கள் சித்தி பிள்ளைங்கள்லாம் காலேஜில் படிக்கிறப்போ அவங்க இந்த காலேஜுக்கு படிக்கிறப்போ புதுமை பெண்ணில் ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போயும் நிறையா ரீசெண்டாக நிறையா உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எடப்பாடி சொல்கிறது சாத்தியமாகாது. மறுபடியும் திமுக தான் வரும். தம்பி, எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் கூட்டணி அவருக்கு சரியாக அமையலை. ஒரே குளறுபடியாக இருக்குது. நான் பிஜேபி கூட இனிமேல் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேயே போய் சரணடையாச்சு. இதில் சிறுபான்மை மக்கள், அப்போ கிறிஸ்டின்னு முஸ்லீமு யாரும் அவங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி இல்லை. இந்த கண்டிஷனில் எப்படியாவது மக்களை ஏமாத்துறதுக்கு, ஓட்டு வாங்கிறதுக்கு, ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக இதுதான் திமுகவுக்கு கடைசி தேர்தல். திமுக அடிப்படையாக வருது. அடிப்படையான ஒரு கட்சி, கிட்டத்தட்ட 76 வருஷத்துக்கு மேலே அந்த இயக்கம் இருக்குது. இதுக்கு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வேறு எந்த கட்சியிலையும் இல்லை. தொண்டர்கள், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை கழகம் இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா சரியான அமைப்பு இருக்குது. அவங்கெல்லாம் ரொம்ப மும்முரமாக வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு தேர்தலுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போ உங்களை மாதிரி கருத்து கணிப்பு எடுக்கிறாங்கல்ல, அதில் 100க்கு 70% திமுகவுக்கு தான். முதியவர்கள், பெண்களுக்கு இங்கெல்லாம் இது அவரால் ஜீர்ணிக்க முடியல. அதனால் திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தல். இப்போ கடைசி தேர்தல்னு சொல்கிறாரு. ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு, என்னமோ இருந்திருக்காரு. திமுக தோற்றா அடுத்த தேர்தல் நிற்கல, அப்போ எப்படி கடைசி தேர்தல்னு சொல்கிறார்? ஒரு மனிதனோட பேச்சே நல்லா கவனிங்க. இப்போ திமுக தோத்துருச்சுன்னு வச்சுங்க, தோக்க போகிறதில்ல, அதுதான் ஜெயிக்க போகுது. தோத்துட்டு அடுத்த தேர்தல் இருக்குது, அடுத்த தேர்தல் நிற்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. கடைசி தேர்தல் சொல்கிறாரு, எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு? சொல்ல தெரியாமல் சொல்கிறாரு. வராதுன்னு சொல்கிறாரு. திமுக வராதுன்னு சொல்கிறது. அது இப்போ அவங்க வராதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு கட்சிக்காரங்க வரும்னு சொல்கிறாங்க, மக்கள் திமுக தான் வரும்னு சொல்கிறாங்க. நேற்று பாருங்கள், நிறையா இந்த இதிலலாம் நான் பார்த்தேன். திமுக தான் வந்தால் தான் மக்களை காப்பாற்ற முடியும். லைனாக எடுத்துங்க. இல்லை, அது எடப்பாடி சொல்கிறது தவறான கருத்து. திமுக அவங்களோட ஆட்சி இந்த 5 ஆண்டு காலத்தில் சிறப்பான ஆட்சியாக இருக்குது. அதனால் அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திமுக எடப்பாடி அவர் கட்சியை அவர் காப்பாற்ற மாட்டேன்றாரு. அவர் அந்த அம்மா எவ்வளோ அழகாக சொன்னாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. பிஜேபி இருக்கிற வரைக்கும் எதிர்த்தாங்க. இவர் அதை செய்யவே இல்லை. அந்த அம்மாவுக்கு விரோதமாக அந்த அம்மா இருக்கிற வச்சு அந்த கட்சி அவ்வளோ சிறப்பாக நடத்தினாங்க. இவர் கட்சியை அப்படியே மாற்றிடுறாரு. புரியுதுங்களா சொல்கிறது? இன்றைக்கி அதாவது ஒன்றிய அரசு என்னென்ன எடுத்துன்னு வந்தாங்களோ அத்தனைக்கும் ஆதரவு கொடுத்தவர் அவர். ஆனால் அது அத்தனை நிலைப்பாடும் நம்ம தமிழகத்துக்கு எதிரான நிலைப்பாடாக இருக்குது. என்னென்ன கொண்டு வந்தாங்க, எதுக்கு ஆதரவு கொடுத்தாரு? ஆமாம், அந்த வேலை வாய்ப்பு விஷயத்தில் அவங்களுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு எதிரான இது. அது ஒரு 85% உள்ள வேலை அவங்களுக்கு போகிற மாதிரி. தமிழகத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து மொத்த பேரை வேலைக்கு வந்துட்டாங்க. தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையே இல்லை. அந்த சட்டத்தை அவங்களுக்கு எதிராக இது பண்ணார். ஏன்னா எல்லா கொள்கையும் அது மாதிரி நிறைய திருப்பி விடுறாரு அவர். அதனால் அவர் ஆட்சி காலத்தில் பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருந்தாராண்டி தமிழ்நாட்டுக்கு ஆதரவான எந்த காரியத்தையும் அவர் செயல்படுத்தலை. அதனால் அது முழுக்க இவர் வருவார்ன்றதில் நம்பிக்கை கிடையாது. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும். திமுக ஆட்சி வந்தால் தான் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். எடப்பாடி பாரதிய ஜனதாவிட்ட அடமானம் வச்சுட்டாரு. அவருடைய சுயநலத்துக்காக அதிமுகவே அடமானம் வச்சுட்டாரு. அப்புறம் எப்படி திமுகவுக்கு இது கடைசி தேர்தல்னு சொல்ல முடியும்? அவருக்கு இது கடைசி தேர்தலாக இருக்கலாம். திமுக 230 இடம் ஃபுல்லாக வந்துடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி மக்களாட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்றாரு. என்ன சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு? ஒரு 2 இடத்துல நடக்கதான் செய்யும். ஏன் அவங்க ஆட்சியில் சட்ட ஒழுங்கு இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற அவங்க ஆட்சியில் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருந்துச்சு. பொள்ளாச்சியில் எவ்வளோ பண்ணாங்க? அதெல்லாம் இல்லையா? அங்கொன்றும் நடக்கத்தான் செய்யும். அது யார் ஆட்சியில் இருந்தாலும் அது சின்னது நடக்கும். அதுக்கான நடவடிக்கைலாம் முதலமைச்சர் தளபதி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போதைப் பொருள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போதைப் பொருள்லாம் எங்கேருந்து வருது?
குஜராத்தில் அங்கேருந்து வருது. ஏன் அதான் மோடி கட்டுப்படுத்த வேண்டியதானே அதை? எதுக்கு எடுத்தாலும் எது பண்ணாலும் திமுக ஆட்சியவே குறை சொல்கிறதான் வேலையாக இருக்கா. அதனால் மீண்டும் தமிழகத்தில் 2026 தளபதி திமுக வந்து 230 இடமும் வந்துடுவாங்க. அவர் என்ன ஜோசியக்காரரா? லாஸ்ட் டைமே என்ன சொன்னாங்க, ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை அது சரியில்லைன்னாங்க. இப்போ கடைசியில் நல்லபடியாக 4.5 வருஷமாக முடிய போகிறது ஆட்சி. இப்போ திருப்பி அவங்களுக்கு சொல்ல வேண்டியதுக்கு அவங்க கடமைக்கு அவங்க சொல்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வராதுன்ட்டு. அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பிஜேபி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுனால இருக்கிற ஓட்டும் கொஞ்சம் குறைய தான் போகுது. ஸோ அதனால் அவங்க சொல்கிறது வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. அது எப்படி பார்க்குறதுன்னா, எஜுகேஷன் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாம் இவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பர்சனலாக எனக்கு நோ பெனிஃபிட்ஸு. அது வேறு விஷயம். சொசைட்டியில் பேசுகிறது ஒரு ஃபேமிலிக்கு 4000 5000 ஏன்னா வில்லேஜ் சைடு எல்லாம் ரீச் இருக்குது, கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறாங்க எல்லோருமே. அது கண் எதிர்க்க பார்க்குறேன். ஒரே ஃபேமிலியில் காலேஜ் படிக்கிறவங்க அவங்க இவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அதே மாதிரி லேடிஸுக்கு மற்ற பெனிஃபிட்ஸ் மணி மூட்டி தான் இப்போல்லாம். அது பெரிய விஷயம் இல்லைங்களா? ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் திடீர்னு வருதுன்னா அது பெரிய விஷயம் வச்சுங்களேன். அது ஒன்று. பட் அலைன்ஸ் 2வது, இது பெரிய அலைன்ஸ். எப்போவுமே காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு எல்லாமே இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஜென்ரலாக வந்து அவங்க ஏடிஎம்க்கு கொஞ்சம் வீக் ஆகிடுது. எல்லா லீடர்ஸ் வெளியே போயிட்டாங்க. இப்போ ஷார்ட்லி கூட வைத்திலிங்க அவங்க அதுக்கு ஒரு டெமாலிஷாக இருக்குது. ஓட்டு வங்கி வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலுக்குள்ளே போக விரும்பலை நான். அலைன்ஸு பட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு தோணும். டிஎம்கே ஃபேவராக இருக்குன்னு. இந்த உதவித்தொகையிலேருந்து, இலவச பஸ்ஸிலிருந்து, இந்த படித்த பொண்ணுங்களுக்கு பணத்திலிருந்து, இந்த காலை உணவு திட்டத்திலிருந்து எல்லாமே யாரும் இப்போ இந்த மகளிருக்கு உதவித்தொகை 1000 ரூபான்னு இவர் சொன்னார். இலவசமாக பஸ்ஸில் போகணும், பெண்கள்லாம் இலவச பஸ்ஸுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுல்ல, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் 4 வருஷம் இவர் முதலமைச்சராக இருந்தார். இவர் ஏன் இதெல்லாம் செய்யலை? இப்போ அவர் ஒரு முதலமைச்சர் நல்லா சிந்திச்சு என்ன செய்யணும்? இப்போ இவங்க 1000 கொடுக்குறாங்க, அவர் 2000 கொடுக்குறேன்றாரு. பஸ்ஸில் பெண்கள் போகிறாங்க, ஆண்களும் போகிறாங்கன்னு சொல்கிறார். திமுக என்ன சொல்லுதோ அது கேட்க. ஆக திமுக சொல்கிறத வச்சு தான் நீ சொல்ல, உனக்குன்னு சுயமாக எந்த இதுவும் இல்லையா? அவர் சொல்ல வேண்டியதானே. ஏற்கனவே 5 வருஷம் இருந்தார், 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தால் ஆட்சி இருந்துச்சு. இலவச பஸ்ஸு திட்டம், காலை உணவு திட்டம், இந்த படித்த பெண்களுக்கு பணம், இதெல்லாம் வந்து அவர் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே. இவங்க சொன்னதை வச்சு இவங்க பெண்கள் இலவசமாக கொடுத்துட்டாங்க, ஆண்கள் போவாங்க. இவர் 1000 கொடுக்குறாரு, 2000 கொடுப்பாங்க. நீ புதுசாக ஒன்று சொல்லணும், அதை மக்கள் சிந்திக்கணும். திமுக தான் ஆட்சி, திமுக தான் கவர்மெண்ட்டு, திமுக விட எந்த ஆட்சியும் வராது, எழுதி வச்சு. சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்கட்டும். மக்கள் இருக்காங்க, அவங்க பக்கம் இருக்காங்க. நல்லா ரீச் ஆகிருக்கு. 1000 ரூபா ஸ்கீம் ரீச் ஆகிருக்கு. மாணவர்களுக்கு 1000 ரூபா ரீச் ஆகிருக்கு. எல்லாமே அவங்க கொடுக்குற ஸ்கீம் எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஃபேமிலியில் ரீச் ஆகிருக்கு. அவங்க இன்னும் ஒன்று பண்ணால் டிஎம்கே கவர்மெண்ட்டு இன்னும் ஒன்று பண்ணால் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபுல்லாக ரீச் ஆகும். இப்போ நான் சொல்கிற வார்த்தை நம்ம தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் போய் சேரணும். அது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபா, பள்ளிக்கூடத்துக்கு 1000 ரூபா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 ரூபா, லேப்டாப்பு எல்லாம் கொடுத்தாங்களோ அதேமாரி ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, மெயின் ஏரியா, இப்போ திருவண்ணாமலைன்னு எடுத்திங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றி வர பாதை, இப்போ சென்னைன்னு எடுத்திங்கன்னா சென்னை சிட்டி, டி நகர், இதுமாரி மெயின் எக்மூர், இதுமாரி இடத்துல பப்ளிக் யூரின் போகிற டாய்லெட் மட்டும், யூரின் போகிற ஃபெசிலிட்டிஸ் மட்டும், 2 பாத்ரூம் தேவையில்லை. யூரின் போகிற இதை மட்டும் எப்படி நம்ம கிளாம்பாக்கத்துலேயோ இல்லை திருச்சி ஏர்போர்ட்லேயோ இந்தமாரி எப்படி வந்து ஃப்ரீ சர்வீஸில் அவங்க வச்சு நல்லா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸ், பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஏரியாவில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தமாரி பக்காவாக வச்சு ஒன்லி யூரின் போகிறது மட்டும் மெயினாக ஜென்ஸுக்கு, லேடிஸுக்கு. ஏன்னா இப்போல்லாம் யூரின் போகிறதுக்கு வெளியில் 10 ரூபா வாங்குகிறாங்க. இப்போ ஒரு சில ஊரில் வந்து 10 ரூபா வாங்குறாங்க. அந்த அவ்வளோ அன்னீசியாக இருக்குது லேடிஸுங்களுக்கு. இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு செஞ்சாங்கன்னா இன்னும் நல்ல பேர் கிடைக்கும். இது ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகேண்ணா. இப்போ